ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அதாவது ஆனமலை வழியாக தான் போகிறோம். சேத்துமடை போகிற ரூட்டில் தம்மம்பதி அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் பொள்ளாச்சி ஆனமலை ரோடு. பாருங்கள், இந்த ஆனமலை மாசாணியம்மன் கோவில் போகிற ரோடு. இந்த புளி மரமெல்லாம் பாருங்கள் எப்படி குருவி கூடு மாதிரி இருக்குது. மேலெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளவு பச்சை கலராக இருக்குது. பாருங்கள், புளிய மரங்கள் தான் ஃபுல்லுமே இருக்குது. ரொம்ப அழகான ஒரு ஏரியா. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா தாத்தூர் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே இப்போ கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் அகலப்படுத்தி இந்த டிவைடரெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதுதான் தாத்தூர் பிரிவு. உள்ளே தான் வந்து அந்த தாத்தூர் போகிறது அப்படிங்கிறது. இங்கே வந்து ஒரு ஜங்ஷன், 3 ரோடு வர்ற ஒரு ஜங்ஷனு. இப்படி தான் தாத்தூர். நம்ம மறுபடியும் போயிட்டுருக்கோம் ஆனமலை நோக்கி. இன்றைக்கி ஆனமலை ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அன்றைக்கெல்லாம் வந்து நல்லா ரஷ்ஷாக இருக்கும். ஆனமலை மெயின் ஜங்ஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வந்து பஸ் ஸ்டாப்பு, சந்தை எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த ஜங்ஷனில் இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் வந்து இங்கே தான் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி ஆனைமலை. இது வந்து மெயின் ஜங்ஷனு, ஆனைமலை மெயின் ஜங்ஷனு. லெஃப்டில் போயிட்டோம்னா அருவி திருக்கோவில் போகலாம். இப்போ வந்து நம்ம ரைட்டில் போகும்போது அமராவதி டேம். இதுதான் லெஃப்ட்டு அருவி திருக்கோவில் போகிற வழி, ஆழியார் எல்லாம் போகிற வழி. இது நம்ம வந்து ரைட்டில் போகிறோங்க. ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் பக்கத்தாடி வந்துட்டோம். இதிலேருந்து லெஃப்டில் தான் ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் உள்ளே போகணும். அதுவுமே பார்த்திங்கன்னா 3 வழி இருக்குது கோவிலுக்கு போகிறது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வழி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு போர்டு எழுதி பாருங்கள், பச்சை கலர் போர்டு. இதுக்கு பக்கத்தில் இந்த வழியாக போனீங்கன்னா இந்த வாகனமெல்லாம் வந்து இந்த வழியாக தான் போகும். எல்லாம் 2 வீலரெல்லாம் இந்த வழியாக போகும். பஸ் ஸ்டாப் இங்கே தான் பஸ்ஸு நிறுத்திருப்பாங்க. இப்போ நம்ம நடந்து போகிறது அப்படின்னா இதுதான் கோவில் வழியாக நடந்து போகிறதுங்க. இதுதான் கோவிலுக்குள்ளே போகிற வழி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாசாணியம்மன் கோவிலில் முன்னாடி இருக்கிற அந்த கடைகள் எல்லாம் தான். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஒரு 8 மணி டைம் ஆயிடுச்சு. அதே நாளில் நான் வந்து கோவிலுக்கு வந்திருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து மாசாணியம்மன் கோவிலுக்கு இப்போ நான் வந்து போயிட்டுருக்கேன். உள்ள கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக. ஆனால் கோவிலுக்கு உள்ள வீடியோ எடுக்க மாட்டேன், ஓகேங்களா. கோவிலுக்கு வெளியே மட்டும்தான் எடுத்திருப்பேன். இது வந்து கோவிலுக்கு உள் சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளியே அந்த கொடிமரம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது. இப்போ கோவில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. டிசம்பரில் வந்து மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேகம், அதனால் நிறையா வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ வந்தாலும் நீங்கள் சாமி கும்பிடலாம். இருந்தாலும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. டிசம்பர் மாதம் தான் வந்து கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க. அந்த டேட்டில் நீங்கள் வந்துடலாம். ஸ்ட்ரைட்டாக போயாச்சுன்னா சேத்துமடை போகலாம். அப்புறமா வந்து டாப் சில்க், பரம்பிக்குளம் இங்கெல்லாம் போகலாம். தேக்கடின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கெல்லாம் போகலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான். நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்த ஒரு ஆஃபீஸ் ஆனமலையில் இருக்குது. கூட்டம் நடக்கிறதுங்க. ஆனமலை மாசாணியம்மன் கூட்டம் இருக்கு பாருங்கள். அந்த இடம் இதுதான். இங்கே தான் நடக்குது. இந்த கேசிக்கு அந்த பாருங்கள் முதல் தெரியும் பாருங்கள். இதுதான் கூட்டம் நடக்கிற இடம். இதுதான் நம்ம வேட்டைக்காரம்புதூர் என்ட்ரி ஆகிட்டுங்க. இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறீங்க பாருங்கள். இது வந்து வேட்டைக்காரம்புதூர் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூல், அரசு மேல்நிலைப்பள்ளிங்க வேட்டைக்காரம்புதூர். சந்தை நடக்கிற இடம் வந்து மாற்றிட்டாங்க. இந்த கிரவுண்டில் தான் இருந்துச்சு. ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் சந்தையை வந்து இப்போ வெளியே போட்டுருக்காங்க. இது வேட்டைக்காரம்புதூர் பஸ் ஸ்டாப்பு. அப்புறம் அழுக்கு சித்தர் சமாதி பாருங்கள், இங்கே தான். அதாவது சித்தர் சமாதி இங்கே தான் இருக்குது. அழுக்கு சுவாமியார் கோவில். இது வந்து வேட்டைக்காரம்புதூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க. இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த கட்டில் நீங்கள் ரைட்டில் உள்ளே போயிட்டீங்கன்னா உடையக்குளம்னு சொல்லுவாங்க, அங்கே போகிறது. இது வந்து காளியாபுரம் ஜங்ஷனுங்க. இதில் லெஃப்ட் சைடில் போயிட்டிங்கன்னா காளியாபுரம் இருக்குது.
தடுக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது அதிகமாக பின்னுற இடம் வந்து இந்த ஏரியாவில் தான் பின்னுவாங்க. அதாவது காளியாபுரம் பிரிவுலேருந்து கொஞ்சம் பின்னாடி வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, எல்லாம் நிறையா பெண்கள் வந்து இந்த தென்னை தடுப்பு வந்து பின்னிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா தடுப்பு கிடைக்கும். இந்த ரோட்டில் அதிகமாக பார்த்துட்டிங்கன்னா புளிய மரம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து டிராஃபிக்கே இருக்காது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த கூடாரம் மாதிரி இருக்கும் உள்ளே, அப்படியே நம்ம குகைக்குள்ளே போகிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்குது. புளிய மரம் அந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வரலாம். இங்கே வந்து அதிகமாக வாகனம் வராது. அதனால் நீங்கள் வந்து காளியாபுரம் பிரிவு தாண்டி வந்துட்டிங்கனாலே இங்கே வந்து அதிகமாக டிராஃபிக் இருக்காது. உங்களுக்கு சூப்பராக ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து அடுத்த ஒரு ஸ்டாப்புங்க. காளியாபுரம் பிரிவு முடிஞ்சதையும் தேவிப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தேவிப்பட்டினம். இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. கம்பம்பதி ரோடு, மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துலேயே. வீடுகள் இருக்குது பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. ப்ரைவேட்டு அதாவது விவசாய நிலங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் பக்கத்துல எல்லாம் அந்த பக்கம் நல்லா இருக்குது பாருங்கள், எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு கோவில் எல்லாம் இருக்குதுங்க. கோவில் பார்த்துடலாமா? விநாயகர் கோவில் இருக்குது, இங்கே ஒரு கோவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பயணம் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இதுக்கு அந்த பக்கம் வந்து போக முடியாது. இதான் நம்ம வர வேண்டிய இடம். இங்கே வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.